அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி இந்த பதிவு பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி தான். திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு பார்த்திங்கனால எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தெய்வம். இன்றைய காலகட்டத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கடல் அலையா மனித தலையா அப்படிங்கிறது திருச்செந்தூரில் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி சூரசம்காரம்னா அந்த மாதிரி இருந்தது. இப்போ பௌர்ணமினால அந்த அளவுக்கு கூட்டம் திருச்செந்தூரில் அந்த வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ சந்திரன் தான் நம்மளுடைய உடம்பும் மனசுக்கு காரகன். இப்போ திருச்செந்தூரில் கடல் அப்படின்னா தண்ணி, அதுவும் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி. உப்பு அந்த நம்மளுடைய கர்மாவை நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து வெளியே கொடுக்கக்கூடியது உப்பு, கல்லுப்பு. அப்போ அந்த உப்பு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல கடலில் போய் நம்ம படுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்மளுடைய கர்மாவானது நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் மறைமுகமாக சொன்னாங்க, எப்படி திருச்செந்தூர் போங்க, பௌர்ணமி அன்னைக்கு கடலில் போய் படுத்து எழுந்திரிச்சுவாங்க இப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல ஆரோவை, அதாவது நம்மளுடைய உடம்பு ஆரோவை கிளென்ஸ் பண்ணுறது ஒரு 2 விஷயத்தில் தான் பண்ண முடியும். ஒன்று மெடிடேஷன் பண்ணணும், 2வது கல்லுப்பு, அதாவது உப்பு கலந்த நீரில் ஒரு 40 நிமிஷம் நம்ம குளிக்கணும். அந்த காற்றுல அந்த நீரில் நம்ம இருக்கணும். அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா யாகம். ஒரு யாகத்தில் 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோன்னா நம்மளுடைய நம்மளுடைய உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆரோவானது கிளென்ஸ் ஆகும். எப்போ நமக்கு ஆரோ டேமேஜ் ஆகுதோ அப்போ தான் நம்மளுடைய உடலுக்குள்ளே நோய் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை அட்டாக் ஆகும். எல்லாம் சொல்லுவாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. ஒரு பில்லி சூனியமும் கிடையாது. நம்மளுடைய ஆரோ டேமேஜ் ஆகும்போது அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உடம்புல பாஸ் ஆகி நமக்கு அந்த நோயாக நமக்கு மாறுது. இப்போ அவங்களுடைய எண்ணம், இவன் என்ன எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் சீக்கிரமாக இதாகணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நம்மளை அதை தாக்கிடுது. அப்போ இதை நம்ம தாக்காமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா 27 நட்சத்திரம் 27 நாள். அப்போ 27 நாளைக்கு ஒரு முறை இந்த கடல் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு வரணும். அல்லது ஒரு யாகம் நடத்துகிற இடத்துல போய் 1 மணி நேரம் இருந்துட்டு வரணும். அல்லது 1 மணி நேரம் டெய்லி தியானம் பண்ணணும். டெய்லியும் தியானம் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நம்மளால் முடியவே முடியாது. ஆனால் இந்த 27 நாளில் ஒரு நாள் போய் கடலில் குளிச்சுட்டு வரலாம். இன்றைக்கி யாகம் பண்ணுறதுனா 10,000 20,000 செலவாகும். நம்ம யாருமே பெரிய அளவுக்கு நம்மளால் செலவு பண்ண முடியல. திருச்செந்தூருக்கு இங்கேருந்து பஸ் ஏறி போனால் அழகாக போய் இறங்கிடலாம், கடலில் கவனம் படுத்து தூங்கிட்டு காலையில் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ இந்த கடல் நீரில் குளிக்கும்போது நமக்கு அந்த கர்மாவானது நம்மளை அறியாமையே நம்மளுடைய ஆரோவை கிளென்ஸ் பண்ணி நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும். நான் ஒரே நாளுங்க இல்லைங்க, ஜோசி சொல்லிட்டாங்க, நான் இன்னைக்கு பௌர்ணமி போயிட்டு வந்துட்டேன், அடுத்தனாலே நான் சூப்பராகிடுவேனா? கிடையவே கிடையாதுங்க. எப்போ நம்மளுடைய கர்மா எத்தனை தலைமுறையாக நம்ம கொண்டு வந்தோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேரும். இந்த மாதம் போகும்போது ஒரு 10%, அடுத்த மாதம் போகும்போது ஒரு 5%, அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம போய் 12 மாதம் நம்ம தொடர்ந்து போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிச்சயமாக அது எல்லாமே கிளியர் ஆயிடும். அந்த 12 மாதமும் ஆனால் போக முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்கு அவனருள் வேண்டும் இல்லைங்களா? நம்ம நினச்சா திருச்செந்தூர் போக முடியாது. அவர் கூப்பிடணும், நீ வா உன்னை பார்க்குற அப்படின்னு அவர் சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ விடாமுயற்சி, முருகா நான் உன்னை பார்ப்பேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய பாதம் பணிந்தா போதும் எனக்கு அப்படின்னு சரணாகதியா நீங்கள் போய் முருகன்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு 1 கோடி ரூபா பணத்தை கொடு, 2 கோடி ரூபா பணத்தை கொடு, எனக்கு 4 காரை கொடு. அவர் என்ன வட்டிக்கு கடன் கொடுக்குறவரா? அதாவது வட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா? நம்ம போய் கேட்டது 1 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு. முருகா எனக்கு என்ன தேவையோ அதை நீ கண்டிப்பாக கொடுப்ப, உன்னுடைய பாதத்தில் நான் சரணடைஞ்சிட்டேன், என்னுடைய கர்ம வினைகளை நீ நிவர்த்தி பண்ணி கொடுத்துரு. கர்மா டேலி ஆனாலே நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லது எல்லாமே சேரும். கெட்டது கிட்ட வராது, நல்லது சேர்ந்து வரும். இப்போ என்ன வருதுன்னா கெட்டது மட்டும்தான் தேடி வருது, நல்லதெல்லாம் விலகி நிற்கிது. அப்போ அதுக்கு தான் இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ண 1000 பேர் 1000 வழி சொல்கிறாங்க. ஆனால் இந்த திருச்செந்தூர் மட்டும் ஒரு 12 மாதம் போய் கடல் ஆனால் 1 மணி நேரம் குளிக்கணும். குளிச்சுட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினையானது நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.